ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி கூட எடுக்கலை, சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இன்றைக்கி இறால் வீட்டில் இருந்ததுனால அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், குடமிளகாய், கேரட், கொஞ்சமாக பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 4 முட்டை உடைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முட்டையை நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை வந்து நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வந்து கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக வறுபட்டால் போதும். வேணும்னா இஞ்சி கூட ஒரு சின்ன துண்டு வந்து துருவி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் இருந்தால் கூட நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்கறி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கிறதுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். லைட்டாக காய்கறி வந்து வெந்ததும் இதில் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து எந்த மசாலா இருக்கோ அது வந்து கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஷெஸ்வான் சட்னி வந்து சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை, அப்புறம் இறால் வந்து பொரித்து வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அப்படி இல்லைன்னா மல்லி இலை தூவி கூட இறக்கிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட பரிமாறுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டிலேயே ஹெல்த்தியாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.